ஒரு வேர்ட்ப்ரெஸ் சைட் எப்படி வந்து Azureல கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து வர்ச்சுவல் மிஷின் யூஸ் பண்ணி பண்ண போகிறதில்ல. Azureலேயே பில்டினாக இருக்கிற ஆப் சர்வீஸ் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் Azure அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் லாகின் பண்ணிவிட்டு டாப் லெஃப்ட் கார்னரில் இந்த ஹேம்பர்கர் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கிரியேட் ரிசோர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா சர்ச் பாக்ஸ் வந்துடும். இதில் வந்து வேர்ட்ப்ரெஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணலாம். இப்போ வேர்ட்ப்ரெஸ்னு சர்ச் பண்ணதுக்கப்புறம் இங்கே நிறைய ரிசல்ட்ஸ் வந்திருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ட்ப்ரெஸ் பை நைல்ஸ் பார்ட்னர் இங்க் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் இல்லை. கிரியேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ட்ப்ரெஸ் அண்ட் வேர்ட்ப்ரெஸ். ஸோ இந்த ஆப்ஷன் தான். இது வந்து ஒரு ஆப் சர்வீஸ். ஸோ இதில் வந்து ட்ராப் டவுன் கிளிக் பண்ணி கிரியேட் பண்ணலாம். அப்படி இல்லை இதை பற்றி மோர் டீட்டெயில்ஸ் பார்க்கணும் அப்படின்னா டேரெக்டாக இங்கே கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா ஓவர் வியூ தெரியும். லைக் வேர்ட்ப்ரெஸ் வந்து ஒரு 2003 ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னு சொல்லி. லைக் ஆல்சோ வேர்ட்ப்ரெஸ் ஆன் லினக்ஸும் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். பட் நம்ம வந்து இப்போது டேரெக்டாகவே ஒரு ஆப் சர்வீஸாக கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ வந்து கிரியேட் பட்டன் கிளிக் பண்ணிடலாம். ஸோ கிரியேட் கொடுத்ததுக்கப்புறம் ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஒரு ஆப் நேம் கேட்குது. ஸோ ஆப் நேம் வந்து இப்போ நான் இன்டு த டிவி வேர்ட்ப்ரெஸ் டெமோ அப்படின்னு வைக்கிறேன். ஓகே, பெரிய நேம் தான். அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து சூஸ் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ வந்து எக்ஸிஸ்டிங் ரிசோர்ஸ் குரூப்பில் டிப்ளாய் பண்ணலாம். அப்படி இல்லைனா புதுசாக க்ரியேட் பண்ணலாம். ஸோ எப்போவுமே ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து புது ரிசோர்ஸ் குரூப் க்ரியேட் பண்ணுறது தான் பெட்ரு. ஸோ இப்போது வேர்ட்ப்ரெஸ் டெமோ அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். டெமோ ஆர்ஜி. தென் ஓகே நெக்ஸ்ட் வந்து டேட்டாபேஸ் ப்ரொவைடர் கேட்கும். ஸோ டேட்டாபேஸில் வந்து இப்போ 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று Azure டேட்டாபேஸ் ஃபார் mysql, இன்னொன்று வந்து mysql இன் ஆப் அப்படின்னு சொல்லி. Azure டேட்டாபேஸ் ஃபார் mysql செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு டேட்டாபேஸே தனியாக க்ரியேட் ஆகும். அதாவது உங்கள் ஆப் சர்வீஸ் பிளானில் இல்லாமல் ஒரு எக்ஸ்டர்னல் டேட்டாபேஸாக. அதாவது இப்போ நான் இங்கே மேலே போய் Azure டேட்டாபேஸ் ஃபார் mysql அப்படின்னு சர்ச் பண்ணி இதை சூஸ் பண்ணி நான் ஒரு ரிசோர்ஸ் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து Azure டேட்டாபேஸ் ஃபார் mysql. ஸோ அதை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா Azure டேட்டாபேஸ் ஃபார் mysql வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து ஒன்று க்ரியேட் ஆகும். அப்படி இல்லைனா mysql இன் ஆப் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணலாம். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆப் சர்வீஸ் ரன் ஆகிற மிஷின்லேயே பில்டின்னாவே இந்த mysql வந்து ரன் பண்ணும். ஸோ இப்போ இங்கே இதுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் Azure டேட்டாபேஸ் ஃபார் mysql கொடுத்தேன்னா ஒரு டேட்டாபேஸ் செட்டிங்ஸ் அப்புறம் அப்ளிகேஷன் இன்சைட்ஸ் வந்து ஒரு அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ். ஸோ இப்போ நான் டேட்டாபேஸ் செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணேன் அப்படின்னா இது வந்து லைக் பேசிக்காக ஒரு Azure SQL டேட்டாபேஸ் தான். ஓகே, சர்வர் நேம் பாஸ்வேர்டு அந்த மாதிரிலாம் என்டர் பண்ணிக்கலாம். பட் இது வந்து இப்போ நமக்கு தேவையில்லை. நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு சிம்பிளிஸ்டிக்காக இருக்கிறதுக்காக mysql இன் ஆப் செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ mysql இன் ஆப் பண்ணோன்னா அந்த ஆப்ஷன் வந்து தேவையில்லை. பிகாஸ் அது வந்து நம்ம ஆப் சர்வீஸ் பிளான்லேயே அந்த மிஷின்லேயே க்ரியேட் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஆப் சர்வீஸ் பிளான் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் க்ரியேட் நியூ பிளான் கொடுத்துக்கலாம். ஸோ எக்ஸிஸ்டிங் யூஸ் பண்ண வேணாம். அண்ட் இதுக்கு வந்து ஒரு நேம் வச்சுக்கலாம். லைக் வேர்ட்ப்ரெஸ் ஆப் சர்வீஸ் பிளான் அப்படின்னு. அண்ட் லொக்கேஷன் வந்து ஈஸ்ட் யூஎஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ அந்த ஆப் சர்வீஸ் பிளானோட ப்ரைஸிங் டியர் சூஸ் பண்ணணும். ஓகே, அண்ட் இதில் மேஜராக பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒன்று வந்து டெவ் டெஸ்ட், இன்னொன்று ப்ரொடக்ஷன், இன்னொன்று ஐசோலேட்டட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டெவ் டெஸ்ட்டுக்கு வரலாம். ஸோ டெவ் டெஸ்ட் வந்து லைக் நார்மலாக நம்ம டெவலப்மெண்ட் ஃபேஸில் இருக்க போதோ இல்லை டெஸ்டிங் ஃபேஸில் இருக்கும்போதோ யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா F1 அப்படின்ற பிளான் இருக்கும். ஸோ இது வந்து ஷேர்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதாவது இப்போ நம்ம டிப்ளாய் பண்ணுற ஆப் வந்து ஒரு ஷேர்டு வர்ச்சுவல் மிஷினில் தான் ரன் ஆகும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 1 GB ரேம், 60 minutes per day. ஸோ ஒரு நாளைக்கு 1 hour ஃப்ரீ. அண்ட் நெக்ஸ்ட் பிளான் பார்த்தீங்க அப்படின்னா D1. ஸோ இதுவும் அதே தான், ஷேர்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், 1 GB மெமரி. பட் இதில் பார்த்தீங்கன்னா 240 minutes per day. அண்ட் இதுக்கு வந்து ப்ரைஸிங் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 683 rupees per month. அண்ட் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இப்போது B1 இது பார்த்தீங்கன்னா 100 ACO. ஸோ ஏசியோன்னா ஒன்றும் இல்லை, Azure கம்ப்யூட் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்காக இதை இங்கே இருக்கிறது பார்க்கலாம். ஸோ அண்ட் இதில் இன்க்ளூடட் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா கஸ்டம் டொமைன் அப்படி இல்லைன்னா SSL யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக இங்கே மேலே HTTPS வர்றதுக்கு. அண்ட் மேனுவல் ஸ்கேலிங், லைக் 3 இன்ஸ்டன்ஸ் வரைக்கும் மேனுவலாக ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸோ F1 செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த 2 ஆப்ஷனும் இருக்காது. ஸோ D1 செலக்ட் பண்ணிங்கன்னா கஸ்டம் டொமைன் மட்டும் வரும். அண்ட் B1 செலக்ட் பண்ணிங்கன்னா SSL அந்த சர்டிஃபிகேட்ஸ், ஸோ அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ரொடக்ஷன் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு லைக் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த ஒவ்வொரு பிளானோட டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா இங்கே கீழேயே வரும். அண்ட் ஐசோலேட்டட் அப்படின்னா பேசிக்காக லைக் ஒரு டெடிக்கேட்டட் ஹார்ட்வேர் நமக்குன்னே ரன் ஆகும்.
அண்ட் நம்ம ஆப்ஸ் மட்டும்தான் இருக்கும். இது வந்து ஷேர்டு கிடையாது. ஸோ இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து மோஸ்ட்லி லைக் பேங்கிங் செக்டர் அந்த மாதிரி ஏதாவது ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக இருக்கிற ஆப்ஸ் மட்டும்தான் ரன் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ டெவ் டெஸ்ட்டில் F1 அதுவே செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பாட்டம் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்ளைன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது கொடுத்துக்கலாம். ஸோ F1 ஓகே. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம ஆப் சர்வீஸ் பிளான் செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் இன்சைட்ஸ். ஸோ பேசிக்காக நம்ம வெப்சைட்டோட ஒரு யூசேஜ் ட்ராக் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன், அதை வந்து டிசேபிள்லேயே வச்சிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் கிரியேட் கொடுக்க போகிறேன். உங்கள் டிப்ளாய்மெண்ட் முடிஞ்சிருச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி மேலே இங்கே நோட்டிஃபிகேஷன் பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் ஈவெண்ட்ஸ் இங்கே பார்க்கலாம். ஸோ இங்கே டிப்ளாய்மெண்ட் சக்சீடட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து கோ டு ரிசோர்ஸ் இங்கே கொடுத்தா டேரெக்டாக அந்த பேஜுக்கே வந்து நம்மளை ரீடைரக்ட் பண்ணி கொண்டு போயிடும். ஸோ இங்கே டாப் லெஃப்ட்டில் நீங்கள் நேம் பார்க்கலாம், இன்டு த டிவி வேர்ட்ப்ரெஸ் டெமோ அப்படின்னு சொல்லி நான் இந்த ஆப் சர்வீஸ்க்கு நேம் வச்சேன். ஸோ அந்த ஆப் சர்வீஸ் தான் இங்கே இருக்குது. அண்ட் இங்கே ஓவர்வியூவில் பார்த்தீங்கன்னா ஸோ பேசிக்காக HTTP 5XX அப்படின்னா 500 சீரியஸில் இருக்கிற எரர் கோட்ஸ், லைக் எவ்வளோ மெகாபைட்ஸ் டேட்டா வந்து இன்கமிங் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே கீழே பார்க்கலாம், 33 மெகாபைட்ஸ் அப்படின்னு. அண்ட் டேட்டா அவுட் பார்த்தீங்கன்னா 14 மெகாபைட்ஸ். அண்டு நம்பர் ஆஃப் ரிக்வெஸ்ட்ஸ் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான் இப்போதைக்கு இருக்குது. அண்ட் ரெஸ்பான்ஸ் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 3 செகண்ட் ரெஸ்பான்ஸ் டைம். இப்போ வந்து நம்ம டிப்ளாய் பண்ண வெப்சைட்டை வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா URL இருக்குது. ஸோ இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு ஒரு இன்காக்னிட்டோ டேப் ஓப்பன் பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் URL பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் வந்து நம்ம யூஸ் பண்ண ஆப் சர்வீஸோட நேம். செகண்ட் பார்த்தீங்கன்னா Azure websites.net அப்படின்றது. ஸோ இங்கே நம்ம கஸ்டம் டொமைன், அதாவது நம்ம ஆப் சர்வீஸ் பிளானில் ஹையர் டியர் எடுத்திருந்தோம் அப்படின்னா இந்த டொமைன் நேம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இது ஃப்ரீ டியர்னால லைக் அவங்க டிஃபால்ட்டாக இந்த சப்டொமைனில் தான் வரும். ஓகே, அண்ட் வேர்ட்ப்ரெஸ் பேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ லோட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் நான் சொன்னது. இப்போ பார்த்தீங்கன்னா இது நாட் செக்யூரில் இருக்குது. ஸோ அதாவது இது வந்து HTTP தான், HTTPS கிடையாது. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து ஆப் சர்வீஸ் பிளானை அப்கிரேட் பண்ணணும், இங்கே வந்து நம்ம செக்யூர்டு வரணும் அப்படின்னா. அண்ட் ஓகே, இப்போ வந்து நம்ம வேர்ட்ப்ரெஸ் நார்மல் இன்ஸ்டாலேஷன் தான். அண்ட் இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் கண்டினியூ கொடுத்துக்கிறேன். ஸோ சைட் டைட்டில் வந்து ஓகே, ஒரு வேர்ட்ப்ரெஸ் டெமோ டிவி அண்ட் யூசர் நேம் வந்து இன்டு த டிவி அண்ட் பாஸ்வேர்டு வந்து ரைட். நெக்ஸ்ட் வந்து your email into the tv@gmail.com and discourage search engines from indexing this site. ஓகே, அந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், பட் பண்ணலனாலும் எதுவும் பிரச்சனை இல்லை. ஸோ ஆக்சுவலாக இது எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் இன்ஜினில் வந்து இந்த சைட் வந்து ஹிட் ஆகாமல் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ தான் வந்து ஆக்சுவலாக இந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து mysql டேட்டா பேஸில் என்ட்ரு ஆகும். ஸோ இப்போ வந்து சக்ஸஸ், வேர்ட்ப்ரெஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு லாகின் கொடுத்துக்கலாம். இது மட்டும் கொடுத்துக்கிறேன். ஓகே, ப்ரீஃப்லி அன்அவைலபிள்னு வருது. ஸோ மேபி இது ஃபியூ டைம்ஸ் ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா அவைலபிள் ஆகும். இப்போ வந்து ஒரு 2 செகண்ட்ஸ் கழித்து நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன். ஸோ பேஜ் வந்து லோட் ஆகிடுச்சு. அண்ட் இது வந்து அட்மின் போர்ட்டல் இப்போ நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் கஸ்டமைஸ் சைட் கொடுக்குறேன். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஒரு ஹோம் பேஜாக இருக்கும். இதில் வந்து எல்லாமே இப்போ எடிட்டபிள் ஆப்ஷனாக இருக்கும், ஏன்னா நம்ம அட்மினால் லாகின் பண்ணி பார்த்துருக்கிறதுனால. ஸோ இப்போ இது எடிட் பண்ணுறது வந்து சிம்பிள் தான். ஸோ இப்போ பேசிக்காக இப்போ வந்து ஜஸ்ட் அனதர் வேர்ட்ப்ரெஸ் சைட்டுக்கு பதிலாக வேர்ட்ப்ரெஸ் டெமோ இன் Azure ஆப் சர்வீஸ். ஓகே, ஆப் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டு நான் இங்கே டாப் லெஃப்ட்டில் வந்து பப்ளிஷ் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இது வந்து பப்ளிஷ் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த சைட் வந்து நம்மளுக்கு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறப்போ ஸோ இந்த டொமைன் நேமை மட்டும் ஷேர் பண்ணுவோம். அதாவது இன்டு த டிவி வேர்ட்ப்ரெஸ் டெமோ .azure website.net அது வரைக்கும் மட்டும் ஷேர் பண்ணுவோம். இந்த அட்மின் பேஜ் பார்க்கணும் அப்படின்னா /wp-admin அப்படின்றது கொடுப்போம். ஸோ இப்போ இதை வந்து நான் நியூ டேப்பில் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ ப்ளைனாக இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஓகே, வேர்ட்ப்ரெஸ்ஸோட ஹோம் பேஜ் பார்க்கலாம். ஸோ வேர்ட்ப்ரெஸ் டெமோ ITTV, தென் இது வந்து நம்ம மாடிஃபை பண்ண சேஞ்ச் வேர்ட்ப்ரெஸ் டெமோ Azure ஆப் சர்வீஸ். ஸோ இப்படி தான் வந்து நம்ம Azureல ஒரு வேர்ட்ப்ரெஸ் சைட் வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ணலாம். அண்ட் இப்போ வந்து இந்த இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் எல்லாமே க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா தென் திரும்ப ஹோம் பேஜ் போய்க்கோங்க. ஹோம் பேஜ் போய்ட்டு திரும்ப அதே மாதிரி அந்த டாப் லெஃப்ட்டில் ஹேம்பர்கர் மெனு ஓப்பன் பண்ணிங்க. அதில் வந்து ரிசோர்ஸ் குரூப் போய்க்கோங்க. இப்போ இந்த ரிசோர்ஸ் குரூப் போயிட்டோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம வேர்ட்ப்ரெஸ் டெமோ RG அப்படின்றத இப்போ நம்ம கரண்ட்டாக க்ரியேட் பண்ணது
இந்த வேர்ட்பிரஸ் சைட்டுக்காக. ஸோ இப்போ இது வந்து நமக்கு இனிமேல் வந்து இந்த சைட் வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ இதை வந்து நான் ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு இங்கே delete ரிசோர்ஸ் குரூப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அது கொடுக்குறேன். அது கொடுத்துட்டிங்கன்னா ரிசோர்ஸ் குரூப் நேம் வந்து டைப் பண்ண சொல்லும். ஸோ அதுக்காக தான் நம்ம ப்ரீவியஸாக காப்பி பண்ணோம். ஸோ அதை வந்து இப்போ பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ என்னெல்லாம் க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னா ஒரு ஆப் சர்வீஸ், அதாவது நம்ம வேர்ட்பிரஸ் சைட்டு, அண்ட் ஆப் சர்வீஸ் பிளான், அதாவது நம்ம ஹோஸ்டிங் பண்ணுறது. இது பேசிக்காக ஒரு மேனேஜ்டு வர்ச்சுவல் மிஷின் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ இதை வந்து நம்ம delete கொடுத்துடலாம். ஓகே, அண்ட் delete கொடுத்துட்டு நீங்கள் மேலே நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டெலிட்டிங் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வரும். ஸோ இது ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா ரிசோர்ஸஸ் ஹாஸ் பீன் deleted அப்படின்ற மெசேஜ் வந்துடும். ஓகே, இப்போ வந்து ரிசோர்ஸ் குரூப் வந்து delete ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் வந்துருச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த பேஜை ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா ரிசோர்ஸ் குரூப்பும் இருக்காது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் கமெண்ட் ஷேர் யூஸ்வலாக அந்த யூடியூப் லிங்க்ஸ் தான். அண்ட் ஃபைனலாக வந்து இன்னொரு இன்ஃபர்மேஷன், உங்களுக்கு வந்து ஏதாவது சிம்பிள் டவுட்ஸ் இல்லை சஜஷன் ஃபீட்பேக்ஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் லைக் ப்ரோக்ராமிங் ரிலேட்டடாக இல்லை பைத்தன் ஜென்ரலாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை ப்ரோக்ராமிங் இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்தீங்கன்னா into the tv.yt. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.